இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாது நண்பா. ஸோ வாங்க நண்பா, நம்ம 29ஆம் கொடுத்த கேஸிக்க பார்த்துருவோம்பா. 29ஆம் ரிசல்ட்டு 652 அப்படின்ட்டு இறங்குச்சு. ஸோ நம்ம கொடுத்தது வந்து சி போர்டில், அதாவது ஆல் போர்டு 2 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக கொடுத்தோம்பா. ஸோ ஆல் போர்டு 2 சிங்கிள் நம்பராக கொடுத்தோம். ஸோ ஒரு 10 செட்டு விளாண்டுருந்தா கூட ஸோ 1000 ஸோ லாஸ், அதாவது ஒரு நாள் சம்பளம் மாதிரி ஸோ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஆல் போர்டு பார்த்துருக்கேன், தொடர்ந்து பாஸ் ஆகிட்ருக்கேன்ப்பா. ஸோ 28 தொடர்ந்து பாஸ் ஆகிட்ருக்கு. 27ஆம் மிஸ் ஆச்சு. ஸோ மற்றபடி 26, 26ஆம் சொல்லி கொடுத்தோம் 0 லாஸாக கவர் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே 28ஆம் 2 போர்டு பாஸு, 29ஆம் சிங்கிள் நம்பராக கொடுக்கணுன்ட்டு கொடுத்ததில் 2ங்கிறது அழகாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி நம்ம பவரில் மிஸ் ஆகிடுச்சோம்பா. ஸோ பி போர்டு 6 டேரக்ட் பாஸு, ஏ போர்டில் பவரில் மிஸ் ஆகிடுச்சு. சரி வாங்கப்பா, இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 30/11/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஸோ வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 802 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 320 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 785 அப்படின்னு எடுத்துருக்காங்கப்பா. ஸோ வந்து 8 வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் 0 இல்லை 2 வந்துச்சுன்னா 2 வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம 8 வச்சு ட்ரை பண்ணல. 837, 838, 825 அப்படின்ட்டு ஸோ 3 நம்பர் போர்டில் உள்ளது. ஸோ இது வந்து கலப்பு நம்பராக 803, 806, 814 அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 0 அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ ஆல் போர்டு 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 0 வச்சு ஏபிஎஸ்சிபிசியில் 099000 அப்படின்னு எடுத்திருக்காங்கப்பா. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 3 செட்டு வரும். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கப்பா ஏபிஎஸ்சிபிசியில். ஸோ இது இல்லாமல் 4 நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோம்ப்பா. 4 நம்பர்ஸில் கணிப்பில் 804, 938, 264, 280 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ இதில் ஏபிஏசி இதில் தான் கொடுப்போம். இதில் எடுத்ததில் ஏபி 80, 93, 26, 28 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏபி ஏசி 84, 98, 24, 20 நம்பா. ஸோ 4 நம்பர்ஸ் கணிப்பில் 4 நம்பர்ஸில் 19, 35, 12, 80 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த 280 அப்படியே வச்சுருக்கோம்ப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகேம்பா, ஆல் போர்டு 0 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா. ஓகேம்பா, புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம நம்பிக்கையாக 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபுல் வெற்றி ஆனிச்சுன்னா 1/2 அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆனிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. ஸோ எந்த ஒரு தயக்கம் வேண்டாம். ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அருமையாக புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெற்றி பணம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக அவங்க, அதாவது அமௌண்ட்டு எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோம்பா. 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஏகப்பட்ட ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சி போர்டை வச்சு, அதாவது ஒரு நம்பரை சி போர்டு கணிப்பு அதாவது செட் ஆச்சுன்னா, எடுத்துக்காட்டி சி போர்டு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா 350 ரூபா டிக்கெட்டில் ப்ளே பண்ணோம்னா ஸோ சி போர்டு மட்டும் பாஸ் ஆச்சுனாவே 1000 ரூபாம்பா. ஸோ 350 ரூபா டிக்கெட்டில் ஸோ 2 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 5000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 35 ரூபாய்க்கு மேலே. ஸோ அந்த மாதிரிலாம் டீட்டெயிலு சொல்லுவாங்க. புக்கிங்கை ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயிலு புக்கிங்க்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கப்பா. நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோம்பா. ஓகேம்பா, நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பாய், see you.